வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. ஆசிரியர்களுக்கு வணக்கம். யூஜிடிஆர்பி தேர்வுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ளஸ் உங்களுக்கு எடிட் ஆப்ஷனுக்கு ஓப்பன் பண்ண எல்லா ப்ராசஸுமே ஓவர் ஆகிடுச்சு. டேட் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடியே உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 டேஸ் கிட்ட எக்ஸ்டென்ஷன், அதாவது 2 டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நெக்ஸ்ட்டு 20 டேஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. இந்த 20 டேஸை எவ்வளோக்கு எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு மெயினான பாயிண்ட். இந்த 20 டேஸை நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதோட விளைவு உங்களுக்கு எக்ஸாமில் தெளிவாக தெரியும். இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த லாஸ்ட்டு 20 டேஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% சக்ஸஸ் உங்களுக்கு எக்ஸாமில் தெரியும். சரிங்களா? ஆல்ரெடியே நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருப்பேன். 3 ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபுல் சிலபஸ் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ப்ராக்டிஸ்க்கு புக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பார்க்கல, இப்போ தான் இந்த வீடியோவில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் புக் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 to 3 டேஸ்லேயே உங்களுக்கு புக் வீட்டுக்கு டெலிவர் ஆயிரும். சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா போத் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் எது வேணுமோ, தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் புக் வாங்கிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கு வாங்கிக்கோங்க. அந்த புக்கில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், மேஜருக்கு ரெண்டுமே சேர்த்து தான் இருக்கும். அது வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டோட்டலாக ஒரு 5000க்கு மேலே கொஷின்ஸ் அதில் இருக்கும். சரிங்களா? இப்போ ரிவிஷன் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ரிவிஷன் திரும்ப பண்ணணும். ஒரு டைம் படித்து முடிச்சுட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஓகே நமக்கு தெரியும் அப்படின்னு இருந்தீங்கன்னா 100% எக்ஸாமில் கேள்வி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக தப்பாக தான் ஆன்சர் பண்ணுவீங்க. 2 ஆப்ஷனில் எது அப்படின்ற டவுட் வரும். அதில் கண்டிப்பாக நீங்கள் தப்பான ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரிவிஷன் ரொம்ப க்ரூஷியல். கிட்டத்தட்ட ஒரு 10 டைமாவது நீங்கள் ஒரு யூனிட்டை ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கு கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மினிமம் 10 டைம்ஸ் ஒரு யூனிட்டையும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் படிக்கிற டைம் செகண்ட் டைம் எடுக்காது, செகண்ட் டைம் படிக்கிற டைம் தேர்ட் டைம் எடுக்காது. சரிங்களா? ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களால் மூவ் பண்ண முடியும். அதுக்காக ஒரு யூனிட்டே திரும்ப 10 டைம் அப்படி படிக்கக்கூடாது. ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட்னு போகிறீங்கன்னா அதுக்கப்புறம் 3த்தையும் சேர்த்து ஒரு டைம் படிங்க. அப்புறம் 4, 5 படிச்சுட்டு 4, 5 ஒரு டைம் படிச்சுட்டு திரும்ப 1லேருந்து 5 வரைக்கும் படிங்க. இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷனில் திரும்ப ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே பிரெயினில் ஸ்டோர் ஆகும். ஒரு 4-5 டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பேஜ் அந்த யூனிட்டில் எடுத்து வச்சாலும் ஸ்டார்டிங் டு எண்டிங் நீங்கள் அப்படியே நிற்காமல் சொல்லுவீங்க. எதனா ஒரு இடத்துல நிற்கலாம், நிற்குது அப்படின்னா அந்த இடத்த திரும்ப நல்லா படிச்சுக்கோங்க. அந்த இது தான் உங்களுக்கு மிஸ்டேக்காக ஆக போகுது அப்படின்ற இடம். சரிங்களா? சரளமாக போகுது இல்லையா? அது சூப்பர். நீங்கள் நல்லாவே படிச்சிருக்கீங்க. அதில் கொஷின் வந்துச்சுன்னா அழகாக எழுதிடுவீங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நிறுத்தி திரும்ப ஒரு 2 டைம் அந்த இடத்துலையே படிச்சுக்கோங்க. சரிங்களா? ரிவிஷன் திரும்ப பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ நீங்கள் கண்ணை மூடின அந்த யூனிட்டில் இருக்க பேஜ் ஃபுல்லாக அப்படியே அந்த பேஜ், அதாவது எல்லா பேஜும் சொல்ல தேவையில்ல. ஒரு பேஜ் எடுத்திங்கன்னா அப்படியே அந்த பேஜை ஃபுல்லாக சொல்லணும். அடுத்தது பார்த்துட்டு இப்படி ஒரு ஸ்டார்ட் எடுத்திங்கன்னா கண்ணை மூடின அந்த பேஜ் ஃபுல்லாக சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். சும்மா ஒரு பாயிண்ட்டு பார்த்துட்டு சொன்னீங்க, பரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹெவி காம்படிஷன் இருக்கும். அதுவும் 2013 பாஸ் பண்ணவங்கலாம் இத்தனை வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது அந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இல்லை ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு 5 மார்க் கிரேஸ் மார்க் இருக்குது. 5 மார்க்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அவங்கள ஹியூஜ் லீடில் எடுத்துன்னு போய் விடும். அதனால் இப்போ 2022ல் 23ல் பாஸ் பண்ணவங்களாம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டே ஆகணும். நீங்கள் அவங்கள காம்படேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஹெவி காம்படிஷன் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெவியாக படித்து தான் ஆகணும். மார்னிங் டு நைட் ஃபுல்லாக படிங்க. எந்த ஒரு டைவர்ஷனும் வச்சுக்காதீங்க. மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே தோற வைங்க. 20 டேஸ்க்கு அப்புறம் எல்லாமே நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் செல்ஃபிஷாக கொஞ்சம் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இதோட சக்ஸஸ் உங்கள் லைஃப்பை மொத்தமாக டேர்ன் பண்ணும். அந்த இம்பேக்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்பவே அது ஸ்வீட் மூமெண்ட்.
அந்த மொமெண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த 20 டேஸ் நீங்கள் போடுற எஃபர்ட் தான் உங்களுக்கு கடைசியில் ரிசல்ட்டாக வரும். அது நீங்கள் கிளியர் பண்ணும்போது உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஆகும்போது ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.